ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் ரொம்ப வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எம்பிபிஎஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ரவுண்ட் 2 ப்ராசஸிங் கோயிங் ஆன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எம்பிபிஎஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நம்ம டீம்டு யூனிவர்சிட்டிஸில் ரொம்பவே டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகேங்களா, காட்டாங்குளத்தூர்ல இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி தான் ரொம்ப ஒரு முக்கியமான கல்லூரின்னு சொல்லலாம். ஓகேங்க, இங்க எம்பிபிஎஸ் படிக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா இன்டெக் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 250 இன்டெக் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். 2024-25 பேஜஸ்க்கு இன்க்ளூடிங் 3 NRI சீட்ஸ். ஓகேங்களா, உங்களுக்கு இங்கே டியூரேஷன்ஸ் இந்த கோர்ஸ் எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ டியூரேஷன் உங்களுக்கு தெரியும். 4.5 இயர்ஸ் வந்து உங்களுக்கான எஜுகேஷனும் 1 இயர் உங்களுக்கான இன்டர்ன்ஷிப்பும் கொடுப்பாங்க. டோட்டலாக 5.5 இயர்ஸ் கோர்ஸ் வந்து இந்த எம்பிபிஎஸ் கோர்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா, பேசிக்காக உங்களுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் பேசிக்காக சொல்கிறேன், புதுசாக வீடியோஸ் பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 18 இயர்ஸ் கம்ப்ளீட்டான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா, அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா 12th முடிச்சிருக்கணும். +2 வந்து ஈக்குவலண்டான கோர்சஸ் இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். பயாலஜி, பாட்னி இது மாதிரி கோர்சஸ் ரொம்பவே முக்கியம். பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஜுவாலஜி படிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும். எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீட் எக்ஸாம் வந்து எழுதியிருக்கணும் ஆஸ் பர் என்எம்சி நார்ம்ஸ் படி. ஓகேங்களா, நீட்டில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்க, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எது மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா, அண்ட் தென் நீங்கள் எவ்வளோ ஃபீஸஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் எம்பிபிஎஸ் படிக்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் இருக்குது அப்படிங்க தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டோட்டல் பேக்கேஜாக இருக்கட்டும், இயர் பேக்கேஜாக இருக்கட்டும், எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். எல்லா விதமான சப்போர்ட்ஸும் அண்ட் என்கொயரிஸும் நீங்கள் தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த எஸ்ஆர்எம்மோட லைஃப் அட் எஸ்ஆர்எம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சுரல்ஸ், ஸ்போர்ட்ஸ், லைப்ரரி, என்சிசி, என்எஸ்எஸ், தமிழ் பிரயம் அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. எஸ்ஆர்எம்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நிறையவே கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரின்னு சொல்லலாம். சூப்பரான ஒரு கல்லூரி. ஓகேங்களா, அண்ட் ஃபீஸஸும் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹை லெவலில் தான் இருக்கும். உங்களுக்கு நல்லாவே தெரியும் எஸ்ஆர்எம்ல ஃபீஸஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அண்ட் தென் அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், ப்ராசஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ஜாயபிள் க்ரீன் கேம்பஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட கவுன்சிலிங்ஸ், கம்யூனிட்டி சென்டர்ஸ், கிளப்ஸ், ஆன்டி ராகிங் செல்ஸ் அண்ட் இது மாதிரி நிறைய இந்த காலேஜஸில் இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்க, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் அகாமடேஷன்ஸ், கேர்ள்ஸ் ஹாஸ்டல், பாய்ஸ் ஹாஸ்டல், இன்டர்நேஷ்னல் ஹாஸ்டல்ஸ் இது மாதிரியான நிறைய விஷயங்கள், லாட் ஆஃப் திங்ஸ் இங்கே உங்களுக்கு இந்த காலேஜஸில் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா, அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், எது மாதிரியான கம்பெனிஸோட எம்ஓசி பண்ணியிருக்காங்க இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நிறையவே இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. ஃபர்தராக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்க, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா யூனிவர்சிட்டிஸ் பற்றியும் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் இது மாதிரி மெடிக்கல் கோர்சஸ் நீங்கள் எது படிக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த சேனல். அதுக்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீப் சப்போர்ட்டிங் us and thank you for watching to all.